ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜயாஸ் டைரிஸ். ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா ஆகஸ்ட் மந்தோட புல்லட் ஜர்னல் செட்டப் தான். முன்னாடி சொன்ன மாதிரியே தான், எனக்கு அவ்வளோவா வரைய தெரியாது. நான் இந்த மஷ்ரூம் ரொம்ப தேடி எவ்வளோ ஈஸியாக வரைய முடியுமோ அப்படின்னு வீடியோ பார்த்து இந்த மஷ்ரூம் வரைஞ்சேன். மஷ்ரூம் தீம் ஏன் எடுத்தேன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மஷ்ரூம் தீம் சூஸ் பண்ணேன். உங்களுக்கும் என்ன மாதிரி வரைய தெரியாதனாலும் நீங்கள் இதை பார்த்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ட்ராயிங் பண்ணி அந்த தீமில் நீங்கள் கொண்டு போகலாம் உங்களோட மந்த்தை. எதுக்கு நம்ம வரைகிறோன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும்ல. நிறைய பேர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வரையணும்னு ஆசைப்பட்றேன், அதை மட்டும் பண்ணுறேன். தென் இப்படி ட்ரா பண்ணி நம்ம ஜேர்னலில் செட்டப் பண்ணும்போது டைம் ஒரு 20-30 மினிட்ஸ் எடுக்கும். பட் அந்த 30 மினிட்ஸ் தான் உங்கள் மந்த்தை பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற பிளான் முன்னாடியே. ஓகேவா? கண்டிப்பாக 1 மந்த் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புல்லட் ஜேர்னலிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் நோட்ஸ் ஃபார் ஆகஸ்ட் தான் காலம் பண்ணுறேன். அதில் டு டூ லிஸ்ட், அப்புறமா ஒரு ரொட்டீனுக்கான ஒரு காலம், தென் ஜூலை ரிஃப்ளெக்ஷன். இந்த டு டூ லிஸ்ட்டில் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் இந்த மந்தில் அப்படின்றத எழுதிக்கணும். அப்பப்போ ஞாபகம் வரும்ல, அதை நீங்கள் நைட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. தென் ரொட்டீன் இப்போவே நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுருங்க. தென் ஜூலை ரிஃப்ளெக்ஷன், என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ண முடியல, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றத உங்கள் போன மந்த்தை திருப்பி பார்த்துட்டு என்ன தோணுதோ, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுன்னு தோணுதோ அதை அதில் எழுதிக்கோங்க. அடுத்து வீக்லி பிளானர். வீக்லி பிளானர்னால் அந்த வீக்கோட ஸ்டார்டிங்கே எல்லாத்தையும் பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மண்டேனா சண்டே நைட்டு நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது 1 பேஜ் தான் நான் காட்டுறேன். வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4ன்னு 4 பேஜ் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீக்குக்கு நீங்கள் இப்போ மண்டே ஒரு 5th ஆகஸ்ட் வருதுன்னா 5ன்னு டேட் போட்டு என்ன எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தென் அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டிக் போட்டுக்கோங்க. அடுத்து என்னோடய ஹேபிட் ட்ராக்கரும் அடல்ட்டிங் டாஸ்க்ஸும் தான் அந்த டெட்ரிஸ் கேமில் போடுறது தான். ஒரே சைட் பை சைட் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஹேபிட்ஸ்க்குன்னு லாஸ்ட் மந்த் என்னால் நிறைய பண்ண முடியல, கொஞ்சம் சிக்காக இருந்தனால எல்லாம். ஸோ என்னால் எவ்வளோ பண்ண முடியும், சரி கம்மியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு 4 டாஸ்க் தான், முக்கியமான டாஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், 3 மினிட் பிளாங்க்கு, அப்புறமா பெட்டை தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது 1 hour, அப்புறமா டெய்லி ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் சாப்பிடணும் அப்படின்றது என்னோடய ஹேபிட்ஸில் வச்சுருக்கேன். தென் அடல்ட்டிங் டாஸ்க் இப்போவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சிலதை அச்சீவ் பண்ணால் ட்ரா பண்ணுற மாதிரி நான் இதை வச்சுருக்கேன். லைக் 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணால், 5 hours படித்தா, இல்லை ஏதாவது வாங்கினேன்னா, இல்லை வெளியே போனால், இல்லை செல்ஃப் கேர், ஜங்க் ஜர்னலிங், இதை தான் நான் மெயினாக பண்ணியிருக்கேன். அடுத்து என்னோடய கிராட்டிடியூட் ஜேர்னல். ஏன் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னா, சிலரெல்லாம் தனியாக அதுக்குன்னு ஜேர்னல் வச்சுருப்பாங்க. நம்ம புல்லட் ஜேர்னல்லே ஒரு பேஜை தனியாக கொடுக்குறோம். எதுக்கு இது இம்பார்ட்டன்ட்னா, நம்ம பாசிட்டிவ் திங்ஸை எழுதும்போது நம்ம பிரெயின் பாசிட்டிவிட்டியை தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, எனக்கு இது இல்லையே அப்படின்னு நினைக்கிறத விட எனக்கு இது இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம ரொம்ப சேடாக இருக்க மாட்டோம், இல்லாததை நினச்சி கவலைப்பட மாட்டோம். தென் கம்மிங் டு மூட் ட்ராக்கர். மூட் ட்ராக்கரில் ஒரு பெரிய மஷ்ரூம் வரைஞ்சிட்டு அந்த கீழே லைன் வரைகிறேன்ல, அதில் தான் ஒவ்வொரு டேக்கு நான் கலர் பண்ண போகிறேன். ஹாப்பியாக, சேடாக, எனர்ஜெட்டிக்காக, இல்லை டயர்டாக அப்படின்றத இதில் ட்ராக் பண்ண போகிறேன். இந்த மந்த் நான் ஹாப்பி அண்ட் எனர்ஜெட்டிக்காக மோஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தென் என்னோடய ஆகஸ்ட் கேலண்டரை நான் ட்ரா பண்ண மறந்துட்டு அதை பின்னாடி போய்க்கிறேன். இதுதான் 2nd பேஜ்லேயே இருக்கும். நம்ம ஆகஸ்ட் கேலண்டரை கொஞ்சம் பெருசாக நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா, இதில் நம்ம முன்னாடியே நம்மளுக்கு தெரியும்ல, இந்த டேட் நம்ம இதை பண்ண போகிறோன்னு கேலண்டரில் மார்க் பண்ணுவோம்ல. இந்த டே நான் இதை கட்டணும், பே பண்ணணும், இல்லை இந்த டே நான் இன்சூரன்ஸ் பே பண்ணணும், இல்லை இந்த டே நான் என்னோடய
ஃபோன் பில் பே பண்ணணும், இல்லை சிலிண்டர் புக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைப்போம்ல கேலண்டரில். அதை வந்து இதில் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு தான். நம்ம ஆகஸ்ட் புல்லட் ஜர்னலை செட்டப் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளிப் த்ரூ பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மந்த்லேருந்து புல்லட் ஜர்னலிங் பண்ணுங்கள். Subscribe to Ajia's Diaries. See you. Bye.